Check the mic and make sure it sound right, boys. Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது டொமேட்டோ சூப் வித் garlic bread. இந்த காம்பினேஷன் வந்து நல்ல காம்பினேஷன். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கலாம். அதாவது கால்சியம் நிறைய இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியும் கூட. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா, ஒரு 20 பெப்பர், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்பைஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறோம், இல்லைனா தேவையில்லை. இது கூட நம்ம ஒரே ஒரு பட்டை, இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பிளாக் எலைச்சி, அதாவது கருப்பு ஏலக்காயோட பவுடர் வந்து நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கருப்பு ஏலக்காய் பொடி, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டையும் இது ரெண்டுமே ஃப்ளேவர் தான், வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கருப்பல் பூண்டு, ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம். ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சுகர் ஆட் பண்ணாமல் ஒரே ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சூப் வந்து 4 பேர்த்துக்கு நம்ம செய்ய போகிறோம். நம்ம 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். 4 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் தரதுக்காக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரொம்ப தேவையில்லை, ஒரே ஒரு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நம்ம இன்னுமே 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதாவது 4 தக்காளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். இப்போ நம்ம கார்லிக் ப்ரெட்டுக்கு சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் பூண்டை. கார்லிக் ப்ரெட்டுக்கு நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து 1 கியூப் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து வாசனைக்காக நம்ம ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் உருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வந்து சால்ட்டட் பட்டர், அதனால் வந்து தேவையில்லை சால்ட் ஆட் பண்ணணுன்ட்டு. அன்சால்ட்டட் பட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பட்டர், கார்லிக், ஆரிகமி, அதாவது ஹெர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ நம்ம ப்ரெட்டில் தடவிக்கலாம். நம்ம கார்லிக்கை வந்து அரைச்சும் ஆட் பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் நர இருக்கும். இப்போ நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். தவாவில் லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நம்ம இதை வந்து திருப்ப வேண்டியதில்லை. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், எது வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே விட்டோன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மாற்றிக்கலாம். ஜாருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்குது, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு காரம் தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான டொமேட்டோ சூப் வித் கார்லிக் பிரெட் ரெடி. டொமேட்டோ சூப் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. நெருப்பினால் உண்டான காயம் ஆறிப்போய்விடும். ஆனால் சொற்களால் ஏற்பட்ட மனக்காயம் ஆறவே ஆறாது. எனவே நல்ல சொற்களையே பேச வேண்டும்.